தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி திமுக நிர்பந்தித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக அரசியல் களத்தில் மதிமுகவின் பயணம் மற்றும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சியினருக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் தமிழக சட்டமன்ற தேர்தல், அதாவது நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு 4 இடங்களை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக நிர்பந்தித்ததாக வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். 4 தொகுதிகள் தான் என சொல்லி உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி திமுக திணித்ததாக வைகோ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியில் இருந்தபோது அரசையோ திமுகவையோ விமர்சித்திருந்தால் கூட்டணியில் இருந்து விலக்கியிருப்பார்கள் என்றும் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய வாழ்க்கையில அரசியல் ரீதியாக 2 பெரிய தவறுகளை செய்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ 2006ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது முதல் தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது 2006ஆம் ஆண்டு மதிமுக நிர்வாகிகள் தன்னை நிர்பந்தப்படுத்தி அதிமுக அப்போதைய பொதுச் செயலாளரை சந்திக்க வைத்ததாகவும், நிர்பந்தத்துக்கு உடன்படாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் வலிவும் பொலிவும் பெற்றிருக்கும் என்று வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். 2 பெருந்தவறுகளை செய்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ 2006ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது ஒரு பெரிய தவறு என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில 2017இல் பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் உடன்பாடு வைத்துக் கொண்டது தன்னுடைய 2வது பெரும் தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதிகை மலை உறுதியாக இருப்பதை போல இன்றைய அரசியலில் சரியான முடிவுகளை மதிமுக எடுத்திருப்பதாகவும், அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த நிலைப்பாடு சரியான முடிவு என்று வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நமக்கு யாரும் எந்தவித கேடும் செய்ய முடியாது என மதிமுகவினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு.